அன்னைக்கு ஒரு நாள் மழையாக இருக்கே, என்ன பண்ணலாம் எங்கள் அம்மா கிட்ட கேட்டால், புளிச்ச மாவு தான் இருக்குது, சட்னி அரைச்சி தோசையை ஊற்றுனாங்க. நம்ம இன்னைக்கு வெறும் தோசை சாப்பிட்ருக்கோம், ஊத்தாப்பம் தான். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன். தேங்காய், உடச்சக்கல்ல, பூண்டு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன். ஊத்தாப்பத்தை பற்றி அவரே சொல்ல வருவார். ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி 4-5 வெங்காயத்தை போட்டு அள்ளி பொடி பொடி பொடியா நறுக்கி அப்படியே மேலாப்ல பரபர தூவி விட்டு சரிங்க. இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா, அத அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேலாப்ல பரபர அப்படியே பேய விட்டு 16 கரண்டி நெய் எடுத்து அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு சரிங்க. 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்ல விளாவி விட்டு சரிங்க. பொத்துனாப்ல அப்படி ஒரு பருத்து இப்படி ஒரு பருத்து அப்படியே ரெட்டி கலர்ல முருக விட்டு கம கம கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க சரிங்க. அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம்.